அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயிர் மிளகாய். இந்த மிளகாய் சாகுபடியில் நமக்கு அதிகமான பூச்சி வருது, பேன் வருது, அஸ்வினி தாக்கம் வருது, வைரஸ் நோய் வருது, அழுகல் வருது, மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகி கீழே விழுந்துடுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம். இதோட அடிப்படை என்ன தெரியுங்களா? மிளகாய் செடிங்கிறது அதிகமான சாம்பல் தன்மையில் வளரக்கூடிய பயிர். தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் தான் அதோட கட்டுமானத்துக்கே அடிப்படை. அதனால தான் ராமநாதபுரத்தில் மிளகாய் அதிகம் சாகுபடி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே மண்ணில் இயல்பாகவே சாம்பல் தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே நல்லா வருது. ரெண்டாவது தண்ணி கம்மி, தண்ணியை தள்ளி தள்ளி கொடுக்குறாங்க. பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களையும் நம்ம முறையாக கொடுக்கறது, அதுதான் நமக்கு வெற்றி காரணம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு சாம்பல் சத்தை தெளிக்கிற மாதிரியான அமைப்பில் 15 நாளுக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து பொட்டாஷ் பாக்டீரியா 1/2 லிட்ரு, ஏன்னா 75 ரூபா தான் அது, அதை வாங்கி நம்ம தெளிக்கலாம். அல்லது சாம்பல் கிடைக்குதுன்னா, இப்போ ஒரு 100 லிட்டரு தண்ணியில் நம்ம தெளிக்க போகிறோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு 3 கிலோ சாம்பலை போட்டு ஒரு 2 நாள் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு வேஸ்ட்டு துணியில் வடிகட்டிடலாம். வடிகட்டின தண்ணியை தூக்கி அந்த 95 லிட்டரோட ஊற்றிட்டு அதை தெளிக்கலாம். அதுவும் நல்லது. ஒரு சில நேரம் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறப்ப சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ்னு ஒரு திரவம் இருக்குதுங்க. சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது. அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அது அங்க விவசாயத்தில் ஒரு சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட திரவம் தான் அது. அதை நம்ம என்ன செய்யலாம்னா, 1/2 கிலோ 100 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். இதெல்லாம் நமக்கு எளிமையாக சாம்பல் கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு பயிரோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், பயிர் நல்லாயிருக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய் குறையும். நான் திருப்பி அது ஒன்று தாங்க சொல்கிறேன். என்னுடைய பதிவுகளில் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பயிர் நல்லா வரலைன்னா ஏன் வரல அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். மண் சார்ந்து ஒரு சில மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, தழைச்சத்தோட அளவும் கம்மியாக இருக்கும், சாம்பலும் கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு மண் பரிசோதனை அட்டை இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா போட்டிருக்கணும்னா, அந்த இடது கை பக்கம் பார்த்தா NPKன்னு போட்டிருப்பாங்க. அதில் அதிகம் அதிகம் அதிகம்னு போட்டிருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 300 75 300 இருக்கணும். 300 75 300. ஆனால் பொதுவாக என்ன இருக்கும்னா 50 15 50 அப்படி இருக்கும். எவ்வளோ இருக்கணும்? 300 இருக்கணும். 300க்கு பதிலாக 50 இருக்கும். 75க்கு பதிலாக 10 இருக்கும். 300க்கு பதிலாக 50 இருக்கும். இப்படி இருக்கிறதுனால தான் பயிர் சரியாக வர்றதில்ல. அப்போ அதுக்கு வேணுங்கிற மாதிரி சத்துக்களை நம்ம கொடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை செய்யாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய நிலத்தோட விளைச்சல் குறையிறதோட சத்துக்கள் குறையிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவோம். இந்த பயிர் போட்டால் எனக்கு ஒரு 4 மாத பயிர் அல்லது 5 மாத பயிர் பண்ணுறேன், 5 மாதம் பயிர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு லாபம் அப்படிங்கிறப்ப மாதம் ஒரு 30,000 ரூபா கிடைக்கிற அளவுக்கு லாபம் இருக்குன்னா, என்னுடைய வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றிக்க எனக்கு அந்த பணம் கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த பணத்தோட அளவு குறையிறப்ப குடும்பத்தை நடத்த முடியலங்கிறப்ப விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவோம். அப்போ இதோட அடிப்படை என்ன அப்படி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்ன குறை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்காது. ரெண்டாவது, தரைவழியில் தண்ணீரை தள்ளி தள்ளி தரணுங்கிறத நம்ம கடைபிடிக்காமல் கண்ணை மூடி தண்ணி பாய்ச்சறது. நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மண் பார்த்திங்கன்னா வெடிப்பு விடும். வெடிப்பு விட்டாலே நம்ம என்ன நினச்சிருவோம்னா, பயந்து போய் தண்ணி இல்லை அப்படின்ட்டு தண்ணி கொடுப்போம். ஒரு கம்பி அல்லது குச்சி வச்சு அந்த வெடிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 1/2 அடி ஆழத்தில் ஈரம் இருக்கும். அந்த ஈரம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேறு ஊறி போய் அழுகல் வந்துடும். மண் சுத்தமாக காயணுங்க. ஒரு பயிரோட வேர் அப்படிங்கிறது 1 அடி இருக்கும். இந்த 1 அடி ஆழத்துக்கு தண்ணி இருக்கா இல்லையா பார்த்துட்டு, தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுக்கணும். இந்த கவனத்தை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொடுத்து கொண்டு வரணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மிளகாய் சாகுபடியில் ரகங்கள் குறித்தோ அல்லது விளைச்சல் குறித்தோ உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.